என்ன புது பொண்ணு மாதிரி ரெடி ஆயிருக்கா? நீ எங்க வேணாலும் போ. அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன கேள்வி? நீ எவ்வளவு சீக்கிரம் மாமா விட்டு போறியோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கும் பார்த்தி மாமாக்கும் கல்யாணம் நடக்கும். ரம்யா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இப்போ இங்க இருந்து போக போறியா இல்ல அத்தை மாமாவை கூப்பிடவா? மாமா அத்தையோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் போற, சந்தோஷமா போயிட்டு வா. அவ சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. சொன்ன மாதிரி செம்ம காம்படிஷனா இருக்கே. என் கண்ணையா பட்டம் போல இருக்கே. பார்த்தி, இந்த நேரத்தில் எவன்டாம யாரு? கிளைண்ட்டு சார், அந்த டிராயிங் நான் ரெடி பண்ணிட்டேன் சார். மெயில் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து அப்ரூவ் பண்ணிடுங்களேன். நான் ஈவினிங் பார்க்குறேன் உங்களை. தேங்க்யூ. எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டோமா? செக் பண்ணிடலாம். கீ இருக்கு, கார்டு இருக்கு, பைலும் எடுத்து வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இவ முன்ன மாதிரி இல்லையே, ரொம்ப மாறிட்டா. ஒருவேளை மனசை மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டாளா? இவ நாம சொன்னதுக்காக தான் கிளம்பியிருக்கா. மத்தபடி இவ மனசுல பார்த்தி மேலெல்லாம் எந்த அன்பும் இல்ல. காவியா, சொல்லுங்க அத்தை. எங்கம்மா கிளம்பிட்ட? நீங்க தானே அத்தை சொன்னீங்க உங்க ஃப்ரெண்டோட வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அது உங்க மாமா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னாருமா. புரியலையா அத்தை? நீ ஐஏஎஸ் ஆகணும்னு படிச்சிட்டு இருக்க. தேவையில்லாம உன் நேரத்தை வீணடிக்கலாமா? நீ எங்க கூட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர வேண்டாமா? எங்கே இருந்து நீ படிக்கிற வேலையை பாரு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இந்த குடும்பத்தை விட்டு போக போற. நீ நீயாவே இரு. நாங்களாவே இருக்கோம். இப்போ பிரியாவ என்னோட மருமகன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லலாம். ஏன்னா அவ காலம் முழுக்க இந்த வீட்ல என்னோட மருமகளாவே இருக்க போறா. ஆனா உன்னை எப்படி நான் மருமகன்னு சொல்ல முடியும்? நீதான் எங்களை விட்டு போக போறேன்னு சொன்னல. நீ உன்னோட கடந்த கால வாழ்க்கையில இருந்து வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லார் கூடவும் நீயும் வந்தனா அது நல்லா இருக்காதுமா. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்குள்ள நிறைய மாற்றம் இருக்கு. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு இந்த குடும்பத்துல ஒருத்தியா மாற நீ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. அதெல்லாம் இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கெல்லாம் வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுமா. நீ எப்பவும் போலவே இரு. எங்களுக்காக நீ எதையுமே மாத்திக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. சில பேரால அவங்களோட பழைய வாழ்க்கைய மறந்துட்டு புது வாழ்க்கையில கூட மாற முடியும்.
ஆனா சில பேரால அது முடியாது. உன்னால முடியல. அதுக்காக உன்னை நான் தப்புன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். பிடிக்கலனா பிரிஞ்சு போறது தானே நல்லது. என் பையனும் உன் மனசு மாறும்னு நம்பி ஏமாற வேண்டாம். எப்படி இருந்தாலும் நீ உன் மனச மாத்திக்க போறதில்ல. உன் கடந்த கால வாழ்க்கையையும் நீ மறக்க போறதும் இல்ல. அப்புறம் எதுக்குமா இந்த வேஷம் எல்லாம்? உனக்கும் சந்தோஷம் தராத, பார்த்திக்கும் சந்தோஷம் தராத இந்த வாழ்க்கை வேண்டாம் காவியா. ஒருவேளை பார்த்தி உங்ககிட்ட வந்து கேட்டான்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்ல ஃபங்க்ஷன், அதனால வர முடியாது, அப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிடு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னங்க கிளம்பலாமா? ஆமாமா, லேட் ஆயிடுச்சு. எங்க மாப்பிள்ள, பார்த்தி, காவியா யாரையும் காணோம். மாப்பிள்ள, மாமா வாங்க மாப்பிள்ள. ரெடியா? ஆமா மாமா, கிளம்புமா? கிளம்பலாமா? பார்த்தி எங்க, காவியா எங்க? அவங்க வராங்க. என்ன? என்னம்மா கிளம்பிட்டியா? ஆமா அத்தை. ஜீவா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதான் கிளம்பிட்டேன். எப்படிமா போற? கேப் புக் பண்ணிருக்கேன் அத்தை. சரி, பார்த்து பத்திரமா போ. நீ நினைச்சதை விட சூப்பரா ஜீவா உனக்கு ஹோம் கட்டி தருவான். உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமா? தேங்க்ஸ் அத்தை. பிரியம்மா, பொதுவா எல்லாரும் அவங்க குடும்பத்துக்காக உழைப்பாங்க, பணத்தை சேர்ப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா நீ செய்யற பாரு, ஆதரவற்றவங்களுக்காக ஒரு சேவை, பெரிய விஷயமா. அவங்களுக்காகவே சுத்துற, உழைக்கிற, கஷ்டப்படுற. இந்த மாதிரி எண்ணம் எல்லாருக்கும் வராது. வயசுல நீ எங்களை விட சின்னவதான், ஆனா உன் குணத்தாலையும் பண்பாலையும் எங்களை விட நீ ரொம்ப வசந்துட்டமா. இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற பாரு. உன்ன மாதிரி நல்ல எண்ணம் கொண்ட ஒருத்தி எங்க ஜீவாவுக்கு மனைவியா அமைஞ்சது அவன் செஞ்ச பாக்கியம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இல்லாதப்பட்டவங்களுக்கு நீ இவ்ளோ செய்யற, இதுக்கு பேரு சேவை இல்ல, புண்ணியம். பிரியா கிடைச்சதுக்கு ஜீவா தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இல்ல சித்தப்பா, இவங்கள மாதிரி அத்தை மாமா, ஜீவா மாதிரி அனுசரணையான ஹஸ்பண்ட், இதெல்லாமே யாருக்குமே கிடைக்காது. நான் என்ன செஞ்சாலும் என் கூடவே இருந்து சப்போர்ட்டிவா என்ன என்கரேஜ் பண்றீங்கல்ல, நான் தான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. ஹலோ, வந்துட்டீங்களா? சரி, நான் வரேன், பாய். கேப் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பத்ரம், ஜாக்கிரதைமா. சரிங்க மாமா. எங்க இந்த பய இன்னும் ஆளை காணோம்? வந்துட்டு பண்ண. டேய், என்னடா இவ்வளவு நேரம்? காவியா எங்கடா? கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. இந்த பாரு, நாமெல்லாம் ஒரு குடும்பமா போய் அங்க நிக்கிறது விசேஷம் இல்லடா. காவியா இன்னைக்கு நம்ம கூட வரா பாரு, அதுதான் விசேஷம். போ, சீக்கிரம் கூட்டு வா. சரிப்பா. டேய் டேய், ஏங்க நான் தான் சொல்ல மறந்துட்டேன். என்ன? காவியா ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. என்ன என்ன சொல்ற பார்வதி? காலையில நம்ம கூட வரதுக்கு சம்மதம்னு சொன்னாலே. வரேன்னு தாங்க சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஃப்ரெண்டோட வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு,
அதுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பார்வதி சொல்ற? காலையில சந்தோஷமா தானே நம்ம கூட வரேன்னு சொன்னா, இப்ப என்ன திடீர்னு இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? சரி விடுங்க, அவ வரலனா என்ன, நாம எல்லாரும் போலாம். என்னம்மா சொல்ற? காவி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுங்கிறதுக்கு தான் என்ன ட்ரெஸ் போடலான்னு என்கிட்ட கேட்டு, நான் ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி எனக்கு ஷர்ட்லாம் வேற அயன் பண்ணி கொடுத்தா. இப்போ அவளா வரமாட்டேன்னு சொல்லுவா? வாய்ப்பே இல்லை. இல்லடா, எல்லாமே ரெடி பண்ணாதான். ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ண முடியலன்னு சொன்னா. மத்தபடி நம்ம கூட வர அவளுக்கு விருப்பம்தான். ஆனா வரத்துக்கு சூழ்நிலை தான் இல்லைன்னு சொன்னா. நம்மளோட ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வர போட்டோம். நான் அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன். டேய் வேண்டாம் பார்த்தி, அவளை எதுக்கு நீ சங்கடப்படுத்துற? மா, இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவளே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி சந்தோஷமா தானே இருந்தா. நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய் டேய் நில்லுடா. பார்வதி இரு, போய் அவன் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு தான் வரட்டுமே. ஏன் தடுக்கிறவன? நீ போடா. ஆமா, காவியா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட ஃபங்க்ஷன் வர போறான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். இப்போ திடீர்னு வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாமா? என்ன ஆனாலும் நம்ம காவியா கூட்டிட்டு தான் போகணும். ஒருவேளை பார்த்தி காவியாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவானோ? இல்ல, நாம தான் அவ்வளோ சொல்லியிருக்கோமே. இவன் சொன்னாலும் நிச்சயமா காவியா வரமாட்டா. அவ வரவும் கூடாது. அதுதான் பார்த்திக்கும் நல்லது. நீங்க தானே அத்தை சொன்னீங்க உங்க ஃப்ரெண்டோட வீட்ல ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நீ எங்க கூட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர வேண்டாமா? இங்கே இருந்து நீ படிக்கிற வேலையை பாரு. அதுக்காக உன்னை நான் தப்பு நல்லா சொல்ல மாட்டேன். பிடிக்கலனா பிரிஞ்சு போறது தானே நல்லது. காவியா, காவியா, என்ன காவியா அது? நீ ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி தானே ட்ரெஸ் எல்லாம் மேட்சிங்காக பார்த்து எடுத்து வச்ச. இப்போ திடீர்னு எங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வரல, ஏதோ ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லியிருக்கியாமே. உங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வரணும் தான் இருந்தேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி அவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால அவாய்ட் பண்ண முடியல. போலனா கோச்சுப்பா, அதான். நீங்க போயிட்டு வாங்க. ஏய், என்ன விளையாடுறியா? உனக்கா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா, முதல்ல இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனில் நானே ட்ராப் பண்ணுறேன். இல்ல வேணாம், அது ரொம்ப லேட் ஆயிடும். நான் தனியா போய்க்கிறேன். என்ன காவி அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வரன்னதும் அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க முகத்தை போய் பாரு. அம்மா பாவம், அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தன்னோட மருமகளை என்ட்ரோ கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசையாக உட்காந்துருக்காங்க. ஆனால் நீ என்னன்னா வர முடியாதுன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்ற. நீ வா போலாம். இல்ல பார்த்தி, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுகிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக வரேன்னு சொல்லு. ஒன்றும் தப்பு இல்லை, நான் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க போங்க. அப்போ என் கூட வா, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கே போகலாம். அதான் அதான் நான் சொல்றேன்ல, செட் ஆகாது. நீங்க போங்க. என்ன செட் ஆகாது? உன் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது? அது இங்க பக்கத்துல தான். பக்கத்துலனா எங்க காவியா? மவுண்ட் ரோட் பக்கத்துல. மவுண்ட் ரோடு தானே? ஆ, அண்ணா நகர்ல அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மவுண்ட் ரோட்ல நானே ட்ராப் பண்றேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வா. தொந்தரவு பண்ணாதீங்க பார்த்தி ப்ளீஸ்.
சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்னால வர முடியாது. நீங்க போங்க, பரவாயில்ல. ஃப்ரெண்டு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை விட ஃபேமிலி இங்கே ரொம்ப முக்கியம். நாம இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னா அதில் உள்ளவங்களுக்கும் அவங்களோட வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம். இல்லைன்னா ஃபேமிலியாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீ வரேன்னு சொன்னதும் அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ அவங்க முகமே வாடி போச்சு. காவியா, அதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் காவியா. இதை நம்ம மிஸ் பண்ணவும் கூடாது, அவாய்ட் பண்ணவும் கூடாது. நீ வா போலாம். நானா வரமாட்டேன்னு சொல்றேன். அத்தைதான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன யோசிக்கிற? வா போலாம். இல்ல பார்த்தி, நீங்க போங்க. என்ன நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? வா போலாம். பார்த்தி, காவியா, வா போலாம். கைய விடுங்க. சொல்றேன்ல, கைய விடுங்க. கையெல்லாம் விட முடியாது, நீ வா. பார்த்தி, கைய விடுங்க பார்த்தி. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன நடந்துச்சு? என்ன வரலன்னு சொன்னா விட வேண்டியதானே? எதுக்கு குழந்தைத்தனமா நடந்துட்டு இருக்கீங்க? என்ன காவியா, எதுக்கு அழற? ஏன் இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசுறது? விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போயிருங்க. அப்படியா வற்புறுத்துறது? இதுக்கு இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்கன்னே தெரியல. இல்ல காவியா, அப்ப நீ தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சு மேட்சிங்னு சொல்லு. அது ஆனா இப்ப வேற மாதிரி பேசுற. அப்போ சொன்னேன், இப்போ முடியாதுன்னு சொல்றேன்ல. புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு? நீங்க போங்க, எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. என்ன மாமா, அசிங்கப்பட்டியா? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் மாமா. எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் நீ அனுபவிக்கிற. ரம்யா, நானே செம கோவத்துல இருக்கேன், பேசாம போயிடு. உன் கோவத்துல உன் கையால என்ன கொன்னன்னு சந்தோஷம்தான் மாமா படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா அவ அப்படி இல்ல மாமா. நீ பொண்டாட்டிங்கிற உரிமையோட கைய பிடிச்சி இழுத்த. அவ என்ன வார்த்தை சொன்ன பாத்தியா? அதான் மாமா காவியா, அவ எப்பவும் மாற மாட்டா. அவ இப்படியே தான் இருப்பா. அவளை யாராலையும் மாத்த முடியாது மாமா. நீதான் உன் மனசை மாத்திக்கணும். காவியா மனசு எப்பவும் மாறிடுச்சு. ஆனா நீதான் இன்னும் மாறாம இருக்க. என்ன நினைச்ச உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வரும் போகும். அதான் நாங்க பார்த்துப்போம். அந்த கேப்பெல்லாம் நீ ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஓ
இவ்ளோ அவமானப்பட்டும் நீ அடங்கலல்ல? கூடிய சீக்கிரமே நீ அடங்குவ மாமா. நீ என்னன்னா வர முடியாதுன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். நீ எங்க கூட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர வேண்டாமா? எல்லாரோட சேர்ந்து போலான்னு ஆசையா ரெடியான கடைசியில அத்தை வந்து இப்படி வேண்டான்னு சொல்லிட்டாங்களே.